அவருக்கு 12 வயதாக இருக்கும்போது இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் அதுக்குள்ள இந்த பேக்ரவுண்டை நம்ம வாசித்தா நாம் அறிந்து கொள்ளலாம். அவர் எருசலேம் தேவாலயத்தில் பஸ்கா பண்டிகைக்கு அவருடைய பெற்றோரோடு வந்திருக்கும் போது எல்லா மூப்பர்களோடும் பரிசேயர்களோடும் சதுசேயர்களோடும் எல்லா நியாயப்பிரமாணத்தை எல்லாம் அறிந்தவர்களோடு அவர் வினாவி அவர்களோடு தர்க்கித்து கொண்டிருந்ததை அவங்களுடைய பெற்றோர் பார்த்தாங்க. அப்போதான் லூக்கா இந்த வசனத்தை எழுதுகிறார். அவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இப்போ நாம் அதிலிருந்து கற்றுக்கொள்ளுகிற 4 காரியங்களை சுருக்கமாக சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். நம்பர் 1, he increased in the intellectual dimension. தேவ ஞானம் என்பது நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒன்றாக இருக்குது. இந்த உலகத்தில் நம்ம என்ன வேலை செய்தாலும் என்ன ஒரு காரியத்தில் இருந்தாலும் இன்டலெக்சுவலி we have to be sound. இன்டலெக்சுவலி சவுண்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த டைமென்ஷனில் நாம் வளரணும் அப்படின்னா you have to do some hard work. பெற்றோராகிய நாம் கூட இன்னைக்கு ஜீமோஸ்டெஃபியும் இன்னையிலிருந்து ஒரு முடிவை எடுக்கணும். இயேசு கிறிஸ்துவை போல இன்டலெக்சுவல் டைமென்ஷனில் ஆஷ்லியை வளர்த்து கொண்டு வரணும். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே ஞானம் ஒன்லி இட் வாஸ் ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை எல்லாம் படித்து அறிந்திருக்கணும். அதுதான் மெயினான படிப்பு அன்றைக்குள்ள நாட்களில். அந்த மோசே நியாயப்பிரமாணம் யூதருடைய ஜெப ஆலயங்களில் தான் இருக்கும். அந்த ஜெப ஆலயங்களில் ஒருவேளை பெர்மிஷன் கேட்டு இரவும் பகலும் அந்த யூத ஜெப ஆலய தலைவரிடத்தில் கேட்டு வாங்கி அதை படித்து அவர் 12 வயதுக்குள்ளே ஒரு மிக ஞானவானாய் அவர் விளங்கினார். He grew in the intellectual dimension. இன்னைக்கு ஹார்ட் ஒர்க் இன் ஸ்டடி அது ரொம்ப முக்கியம். படிப்பது ரொம்ப முக்கியம். உலக ஞானம் மட்டுமல்ல, தெய்வீக ஞானத்திலும் வளர பெற்றோராகிய நீங்கள் அதை கடைபிடிக்க முடியாது. இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. 2வது, அவர் வளர்த்தியிலே வளர்ந்தார். ஆங்கிலத்தில் ஸ்டாச்சர் என்று போடப்பட்டிருக்கிறது. பிசிக்கல் டைமென்ஷன். தமிழ் ஒரு பழமொழி உண்டு, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். Only if there is a wall, you can paint a figure. அப்போது அந்த சுவர் இல்லைன்னா ஒரு படத்தை நம்ம வரையவே முடியாது. அப்போது நம்ம அந்த ஃபிசிக்கலி இஃப் யூ ஆர் நாட் ஸ்ட்ராங் எனஃப், நீ என்னதான் ஞானத்தில் வளர்ச்சி அடைந்தாலும் ஒரு பிரயோஜனமே இல்லை. டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபிசிக்கல் ஹெல்த். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் மோஸ்ட் ஆஃப் த டைம் 80% ஆஃப் த டைம் தே ஸ்பெண்ட் ஆன் சோஷியல் மீடியா, மொபைல் ஃபோன்ஸ், டெலிவிஷன் ப்ரோக்ராம்ஸ். உட்கார்ந்தே இருந்து படிக்கிற, உட்கார்ந்தே இருந்து நடக்கிற காரியங்கள்லாம் செய்கிறாங்க. மேக் தம் டெவலப் ஸ்போர்ட் லைஃப். அன்றைக்கி ஒருவேளை இயேசு கிறிஸ்து அன்றைக்கி அவருடைய மகப்பன் இருந்த அந்த பட்டை அறையில் கார்பென்ட்ரி ஒர்க் ஷாப்பில் அவர் ஹெல்ப் பண்ணி ஃபிசிக்கலி he grew in stature. Physical dimension is most important. Thirdly, அவர் எதில் வளர்ந்தார் என்று பார்த்தோம்னா தேவ ஞானம், தேவ கிருபை, the spiritual dimension. நீங்கள் எவ்வளோதான் ஞானத்தில் வளர்ந்தாலும், எவ்வளோதான் ஃபிசிக்கலி ஸ்டாச்சரில் வளர்ந்தாலும், ஸ்பிரிச்சுவலி இஃப் யூ ஆர் பேங்க்ரப்ட், ஸ்பிரிச்சுவலி ஒரு வேக்யூம் உள்ளத்தில் இருந்ததுன்னா ஒரு பிரயோஜனமே இல்லை. தட் இஸ் இட் வில் பி நல் அண்ட் வாய்ட். அப்போ ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷனில் வளர நம்ம தாவீதை பற்றி நாம் பார்க்கும்போது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் அதில் உள்ள 18ஆம் வசனத்தில் அவனை பற்றி ஒரு பயோடேட்டா கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்மலாம் ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பயோடேட்டா ஃபில் பண்ணோம். அதில் யாரோ ஒரு சவுல் ராஜாவுடைய அரண்மனையில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரன் தாவீதை அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறதை பார்த்து அவனை பற்றி சொல்லுகிறான். அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், கர்த்தனோடு இருக்கிறான். நீ அதை போய் வீட்டில் போகும்போது அந்த 1 சாமுவேல் 16-18 நீங்கள் வாசித்து பாருங்க. ஹிஸ் பயோடேட்டா இஸ் தேர். அதில் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, கர்த்தரோடு இருக்கிறார். தி லார்ட் வாஸ் வித் ஹிம். இது கோலியாத் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்பாகவே சவுல் என்ற ராஜாவுக்கு சொல்லப்படுகிறது. அதை வைத்து சவுல் அவனை ரெக்ரூட் பண்ணுறான். He was standing in the presence of God because the Lord was with him. அப்போது ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷனில் வளர்கிற ஒரு பிள்ளையாய் நட்டாஷா ஆஷ்லியை வளர்க்கும்படி அன்போடு நான் ஜிம்மையும் ஸ்டெஃபியையும் கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் முக்கியமானது, மிகவும் மிகவும் முக்கியமானது. அதுதான் தேவன் சூழ்நிலையோடு
வளர்ந்து வர வேண்டும். கடைசியாக தேவ கிருபை மட்டும் இல்லை, மனுஷ தைரியம், சோஷியல் டைமென்ஷன் எல்லாம் இருந்தாலும் சோஷியலி ஹவு ஐ கண்டக்ட் மை செல்ஃப் இன் த சொசைட்டி, நான் எப்படி என்னுடைய நடத்தையின் மூலம் ஜனங்களை நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஜனங்கள்லாம் சொன்னாங்க, இவருடைய தகப்பன் ஒரு தச்சன் அல்லவா, இவருடைய சகோதரன் யாக்கோபு, யோசு, சீமோன் இவங்களெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அல்லவா, இவருடைய சகோதரிகளை நமக்கு தெரியும் அல்லவா, எப்படி இப்படி பேசுகிறேன். ஆனால் அதுக்கு முந்தின இதில் லூக்கா 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கிரேஷியஸ் வேர்ட்ஸ் கேம் அவுட் ஆஃப் ஹிஸ் மவுத். கிருபையுள்ள வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து வந்ததை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க. இன்னைக்கு நம்ம பேசுகிற வார்த்தைகள், how we communicate with others, எப்படி நம்முடைய நடத்தை இருக்கிறது, how we conduct ourselves, இதுதான் மிக மிக முக்கியம். சோஷியல் டைமென்ஷனில் நான் வளரணும் அப்படின்னா என்னுடைய பேச்சு, என்னுடைய நடத்தை அது தெளிவாக இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக்கொள்கிற காரியம், கிரேஷியஸ் வேர்ட்ஸ் கேம் அவுட் ஆஃப் ஹிஸ் மவுத். அவர் எழுதும்போது சொல்கிறாரு, உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம், அவங்களுடைய பேச்சுகளெல்லாம் உப்பால் சாரமேற்றதாக இருக்கும். உப்பு நம்ம சாப்பாட்டில் ஏன் சேர்க்கிறோம்? இட் கிவ்ஸ் zest to the food. நீங்கள் அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா ருசியே இல்லாமல். அப்போ நம்முடைய பேச்சு அப்படிப்பட்ட ஒரு கிருபையுள்ள வார்த்தைகளாக இருந்து அது உப்பால் சாரமேறினதாக இருக்கும். இட் ஷுட் கிவ் கிரேஸ் டு த லிசனர்ஸ் அப்படின்னு எழுதுகிறார். கிருபை அவங்க கேட்கும்படியாக, அப்படி அடுத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்படி